விஜய் நீங்கள் வந்து விவசாயிகளின் தோழனா? விவசாயிகளின் தோழனா யார் தெரியுமா? எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான். இந்த ஆளுங்கட்சியில் போயிட்டு கேட்டு பார்த்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இவராவது நாங்கள் வந்து செய்கிறோம், நம்ம மக்களுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. பருந்தூர் விமான நிலையம் மக்கள் போராட்டம், அந்த மக்கள் சீமானனா அழைக்கிறாங்க, நீங்கள் வாங்க, எங்களால் முடியல, நீங்கள் எங்களுக்கு பேசுங்க, எங்களோட நின்று எங்களுக்காக குரல் கொடுங்கன்னு சொல்கிற விவசாயி மக்களோட தோழன் சீமானா? நாம் தமிழர் கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர் வேணான்னு சொல்கிறது, நாங்கள் சொன்னதை வச்சு எங்கள் குறைகளை சொன்னோம், அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஏர்போர்ட் தேவையில்லை. இல்லை விருந்து அளித்த நம்ம தளபதி விஜய் வந்து விவசாயியின் தோழனா? விவசாயிகளின் தோழன் விஜய்ன்றது ட்ரெண்டிங், இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் செய்கிறவங்களை நாங்கள் குறை சொல்லலை, சாப்பாடு போகிறது நல்ல விஷயம் தான், அதை நாங்கள் மறுக்கலை. இல்லாதவங்களுக்கு செய்யணும். நீங்கள் வெறும் ஃபோட்டோ அரசியல் மட்டும் பண்ணுறீங்க. களத்துக்குள்ளே வாங்க, அரசியலில் அப்டேட் ஆகுங்க, போராட்ட களத்தில் போய் நில்லுங்க, மக்களுக்காக நின்று குரல் கொடுங்க. ஆனால் மோதிரம் கொடுத்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த மோதிரத்தை எந்த கணக்கில் கொண்டாடுவீங்க? ஊழலை ஒழிக்க வந்த தலைவரை, கருப்பு பணத்தை நீங்கள் இப்படி செலவு செய்கிறீங்களே, இது எந்த கணக்கில் வரும்? அதுவும் விவசாயிகளின் தோழன் அந்த அக்கா கிட்ட மோதிரம் கொடுக்குறாங்க, கொடுக்குறது பெரிய விஷயம் தான். இப்போ நாம் கொடுத்துட முடியுமா தங்கம்? நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் கொடுக்குற அவங்க வாங்கின அந்த கையில் எத்தனை விலையில் எவ்வளோ தங்கம் வச்சுருக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது பெருமை இல்லை, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் பெருமை. அதுதான் நல்ல செயல்.